அண்மை செய்தி. அதிமுக அவசர செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செயற்குழு உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் அதிக இளைஞர்களை இணைக்க முடிவு செய்யப்பட உள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்ததை தொடர்ந்து இந்த செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கின்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவினுடைய வளர்ச்சி தொடர்பான பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்பட இருப்பதாகவும் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல திமுகவினுடைய அந்த ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி ஒரு கட்சி ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் 2 செயற்குழுவும் கூட்ட வேண்டியது கட்டாயம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு செயற்குழுவும் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் ஒரு பொதுக்குழு மற்றும் செயற்குழு ஆகியவையும் நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில் பல முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக அதிமுகவினுடைய உட்கட்சி தேர்தல் நடத்துவது, கிளை செயலாளர், அதே போல ஒன்றிய அளவில் பொறுப்புகள், மாவட்ட அளவில் பல்வேறு பொறுப்புகள், மாவட்ட அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி, இளைஞர் பாசறை உள்ளிட்ட பல்வேறு அணிகள் இருக்கின்றது, இலக்கிய அணி உள்ளிட்ட. எனவே அந்த அணிகளுக்கெல்லாம் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தெல்லாம் இங்கு தீர்மானம் போடப்படும். அது குறித்தெல்லாம் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்சியில் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் இன்றைய தினம் செயற்குழு கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல திமுக ஆட்சியில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் நலன் சார்ந்தும் வியாபாரிகளுடைய அந்த வர்த்தகம் தொடர்பான விஷயங்களும் தீர்மானங்களில் இடம்பெறும் என்றும் சில முக்கியமான நிர்வாகிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானங்களை தயாரிப்பதற்காகவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான செம்மலை, வைகை செல்வன் ஆகியோர் தலைமையிலான குழு கிட்டத்தட்ட 5 நாட்களாக அமர்ந்து எந்தெந்த துறைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர வேண்டும் என கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனையின்படி அந்த தீர்மானங்களை எல்லாம் தயார் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலே அதிமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு செயற்குழு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அதில் அதிமுக எதிர்பார்த்த வெற்றி பெறாத நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் உதவும் என இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்புகிறார்கள். எனவே அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செயற்குழுவை பொறுத்தவரையிலே அதிமுக மட்டும் இல்லாமல் திமுக, பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகளும் கூட இந்த செயற்குழுவை உற்று நோக்கி இருக்கிறார்கள். காரணம், இக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், OPS போன்றோரெல்லாம் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட வேண்டும் என சில நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். எனவே அது தொடர்பான விஷயங்களும் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் பேசுபொருளாக மாறுமா, சலசலப்பு, பரபரப்பு போன்றவை ஏற்படுமா என்று எதிர்க்கட்சியினர் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இவையெல்லாம் என்ன நடக்கப் போகின்றது, என்ன மாதிரியான தீர்மானங்களை கொண்டு வரப் போகிறார்கள், அதிமுக புதிய முடிவுகளை ஏதேனும் எடுக்கப் போகிறதா என்பதையெல்லாம் இன்னும் சற்று நேரம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.